குரோனியை அன்று 6 துண்டுகளாக வெட்டி துண்டங்களை எல்லாம் பூமியிலே புதைத்தார்களே, அப்படி அந்த 6வது துண்டம் புதைக்கப்பட்ட அந்த இடத்திலே படீர் என்ற ஓசையோடு பூமி வெடித்து அதிலே கலியன் பிறக்கின்றான். அதிசயமான பிறவி. அதாவது தலை பூமிக்குள்ளும் கால்கரங்கள் எல்லாம் வானத்தை நோக்கியும் இருக்க தலைகளாக வந்து பிறந்தார். உடனே பிறந்துவிட்ட கலியனை வரவழைத்து அவனுக்கு வேண்டிய வரங்கள் கொடுக்க வேண்டுமே என்று சிவபெருமான் எண்ண, அங்கு நின்று கொண்டிருந்த யமன், காலன், தூதன் முதலானவர்கள், கிங்கிலியர்கள், மொட்டக்குரலிகள், பேய் பிசாசுகள் இவைகளெல்லாம் போய் அந்த ஊண்டி நின்ற கலியனை வெளியே எடுப்பதற்காக பிடித்து இழுத்தார்கள், தூக்கினார்கள். ஆனால் அவர்களால் அதை அந்த இடத்திலே இருந்து அப்புறப்படுத்த இயலவில்லை. கண் பிதுங்கி விடுமோ, தலை அறுந்து உடல் மட்டும் வந்து விடுமோ என்ற நிலையிலே அது இருந்தது. எனவே இவர்களெல்லாம் அதை அப்படியே விட்டுவிட்டு சிவபெருமானிடத்திலே வந்து விவரம் சொன்னார்கள். உடனே சற்று சுதாகரித்து விட்டு சிவபெருமான் ஊண்டி நின்ற கலியனை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு ஆயுதத்தை உருவாக்கி நந்தீசர் கையிலே கொடுக்கின்றார். இந்த ஆயுதத்தால் அந்த கலியை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்ல, நந்தீஸ்வரரும் அந்த கவ்வையை கொண்டு போய் ஊண்டி நின்ற கலியனை குத்தி புறத்தை எடுத்து வைக்கின்றார். வெப்பெடுத்த பாதாளம் படீரென்று வந்து மூடிக்கொண்டது. அந்த கலியை சிவபெருமான் முன்னாலே கொண்டு வர வேண்டும். அவனை தொட்டு செயல்பட முடியாது. எனவே ஒரு சுரண்டியினால் அவனை கொழுகி தரதரவென்று இழுத்து சிவபெருமானின் முன்பிலே கொண்டு வைக்கின்றார்கள். அப்படியே அந்த சிவபெருமானிடத்திலே வரங்கேட்க சொல்லுகிறார்கள். நான் கேட்ட வரத்தை இவர் எப்படி தர முடியும்? வரம் தருவதற்கு இவரிடத்திலே என்ன தகுதி இருக்கிறது? கையிலே திருவோடு இருக்கிறது. இவரே பிச்சை எடுத்து சாப்பிடுகிறவர். இனி உடுப்பதற்கு நல்ல ஆடை இல்லை. கந்தல் ஆடையை அறையிலே கட்டியிருக்கிறார். இனி இருப்பதற்கு படுப்பதற்கு கூட இவருக்கு இடம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சுடலையிலே தான் போய் இருப்பார் போலும். உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை. அப்படிப்பட்டவர் நான் கேட்ட பொருளை எப்படி தருவார்? எப்படி இவரால் தர முடியும்? சிவசிவா, அவரை பார்த்து இப்படி சொல்லுகிறாயே, அவர் யார் தெரியுமா? லோகம் படைத்தவர்கான், உருபொருளாய் நிற்பவர்கான், பட்சி பறவை பலஜீவ செந்துகளை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதன். அவரை பார்த்து நீ அப்படி சொல்லாதே. உனக்கு என்ன வேணுமோ அவரிடத்திலே கேள். எது வேணுமானாலும் அவர் உனக்கு தருவார் என்றார்கள். அப்படியானால் நான் கேட்பது போல ஒரு பெண் படைத்து தர முடியுமா என்றான். உனக்கு அளவுக்கு அளவாக இருக்க வேண்டுமா, இல்லை குறைவாக இருக்க வேண்டுமா, எப்படிப்பட்ட பெண் வேணும் என்று கேட்டார். உச்சந்தலை முடியிலே இருந்து பாதம் வரையிலும் முடி நன்றாக இருக்க வேண்டும், முகம் அழகாக இருக்க வேண்டும், கண்ணழகு, பல்லழகு, கழுத்தழகு, முன்னழகு, பின்னழகு, உடையழகு, இடையழகு, வீச்சழகு, காலழகு, கரமழகு, இப்படி அழகுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் தேகத்திலிருந்து எப்போ பார்த்தாலும் சாந்து, சவ்வாது, புஷ்பம், இப்படிப்பட்ட நல்ல நறுமண வாசனை வீச வேண்டும். அப்படி ஒரு பெண் எனக்கு வேணும். அவள் அழகாக ஆடை அணிந்து ஒயிலாக வழி நடக்கின்ற போது எதிரே தெய்வேந்திரன் முதலான தேவர்கள் வந்தாலும் கூட அவளை பார்த்த உடனே அப்படியே அந்த அழகிலே மயங்கி புதடீர்னு கீழே விழணும். அப்படிப்பட்ட அழகுடைய வாசனை பொருந்திய பெண்ணாக எனக்கு வேணும் என்று கேட்டார். சிவபெருமான் அங்குமிங்கும் பார்த்து விழித்தார். ஏனென்றால் உலகத்தை படைத்தவர், உலகத்து உயிர்களை எல்லாம் படைத்தவர், உயிர்களுக்கு படி அளக்கின்ற பரமன். ஆனால் இவன் கேட்டது போல அவர் ஒரு பெண்ணை படைத்தது கிடையாது. காரணம், அவர் படைத்த பெண்ணுக்கு 4 வகையான குணமுடைய அமைப்பு இருந்தது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஆனால் இவன் அந்த லட்சணத்திலே ஒன்று கூட கேட்கல.
அதனாலே எப்படி இவனுக்கு அந்த பெண்ணை படைத்து கொடுப்பது என்று அன்னை பார்வதியிடத்திலே ஆலோசனை கேட்டார். அந்த அம்மை சொல்லுவாள், ஐயா, அவனுடைய அறையிலே ஒரு கயிறு கொண்டு இருக்க கெட்டுங்கள், பொசீரின் அவனை எழுந்திருக்க செய்ய வேண்டும். அந்த வேகத்திலே அவன் உடம்பிலே இருந்து ஒரு எலும்பு தெரிக்கும், அதை எடுத்து அவன் கேட்டது போலுள்ள பெண்ணை படைத்து கொடுக்கிறான். அப்படி அவன் அறையிலே ஒரு கயிறு கொண்டு இருக்க கட்டி அவனை வேகமாக எழுந்திருக்க செய்கிற போது அவன் இடது விழாவிலே ஒரு எலும்பு தெரிக்கின்றது. அதை எடுத்து அவன் கேட்ட அளவுக்கு அளவான அழகிய பெண்ணாக சிருஷ்டித்து கொடுத்தார். இந்த பெண்ணை கண்டவுடனே அந்த கையிலேயே அவன் மறந்து விட்டான். அவளும் பாச கலை தூவ பகட்டி விழித்தாள் மருட்டி. எடுப்போமோ இல்லு படுப்போமோ பாய் விரிப்போமோ என்றெல்லாம் சொல்லி எடுத்து முத்திடுவான். மண்ணோடு மண் மறுவது போல மங்கையோடு அவன் மருவினான். அப்பொழுது தேவர்கள் பார்த்து நின்று, எப்பா, நீ கேட்ட பிரகாரம் பெண் படைத்து தந்தாரா? ஆமா, தந்தார். இனியாயிலும் அவர் கேட்ட வரத்தை எல்லாம் தருவார் என்ற நம்பிக்கை உனக்கு ஏற்பட்டதா? அந்த நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. சரி, அப்படியானால் வேண்டிய வரத்தை நீ கேள். இந்த பெண்ணு உனக்கு தான். வரத்தை வாங்கிட்டு இந்த பெண்ணையும் கூட்டிட்டு பூலோகத்துல போய் எப்படியெல்லாம் வாழணுமோ நீ வாழலாம். இப்பொழுது முதலாவது சிவபெருமானிடத்திலே வேண்டிய வரங்களை கேள் அப்படி என்று சொல்ல, அப்படியே சிவபெருமானுடைய திரு பாதங்களை பணிந்து வீழ்பாரங்கெட்ட விசைகெட்ட மானீசன் கேட்பான் வரங்கள் கீழும் மேலும் நடுங்குகின்ற நிலையில் முதலில் அவன் கேட்ட வரம் மாயவனாருடைய சக்கராயுதமும் அவருடைய திருமுடியும் எனக்கு வேணும் என்று கேட்டான். அடுத்தபடியாக பிரம்மதேவர், சிவபெருமான், நாராயணர், கணபதி, முருகன், பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி, பத்திரமாகாளி, இப்படி எல்லா தேவர்களுடைய தேவதைகளினுடைய மூலமும் எனக்கு வேண்டும். அவங்க என்ன கடமைகளை செய்வார்களோ அதை நானும் செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டான். மாந்திரம், கழிவு, சூனு, மாரண, கரு, கோள் உபாந்திரங்களை கேட்டான். சல்லியம், பேதனம், சம்பன உச்சாடனம், வம்பு செய்யும் மாய்மாலம், மருட்டு விதம், இந்திரசாலம், தந்திரசாலங்கள், இப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு வேணும். இனி மாரண குளிகைகள் வேண்டும். அப்படியெல்லாம் அந்த சிவபெருமானிடத்திலே பொற்பாதம் வணங்கி வரங்களை கேட்கிறான். காளியை வரவழைத்து கைக்குள்ளாக விட்டு ஏவல் புரிய வேண்டும். பேய் பிசாசுகளை அடக்கி ஆள வேண்டும். ஒற்றுமையாக வாழுகிறவர்களை பிரித்து வைத்து பிரிவு முறிவுகளை ஏற்படுத்த வேண்டும். கூடு விட்டு கூடு பாய வேண்டும். வாழ்வெடிகள், ஆயுதங்கள் போன்றவைகளை பயன்படுத்தி இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும். தூறு விஷம் கொண்ட மிருகங்களையும் வேளம், யானை போன்ற மிருகங்களையும் அடக்கி அரசாள வேண்டும். இப்படி இந்த வரங்களை எல்லாம் தந்தாலும், இந்த வரங்களோடு நான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும், இதோ இந்த பெண் இருக்கிறாளே, அவள் பேரிலே இருக்கின்ற கருத்து எண்ணம் எப்பொழுதும் எனக்கு அழியாது இருக்க வேண்டும். அப்படியாக எனக்கு வரம் தந்து அனுப்பும் என்று கலிநீசன் வரங்கேட்டான். புத்தி கருத்தும் பெண் பேரில் எந்தனக்கு சற்றும் நெகிழாமல் காரும் வரம் என்று உரைத்தான். இத்தனை வரங்களை கேட்கின்றானே, எப்படி இவனுக்கு இந்த வரத்தை கொடுப்பது என்று 32 அறத்தையும் முகித்திருந்த ஒண்ணுதலாகிய அம்மை பார்வதியிடத்திலே கேட்டார். அப்ப அந்த அம்மை சொல்லுகிறாள், சாஸ்திரமும் வித்தைகளும் தந்திரமாய் கேட்டதினால் சூத்திரமாக ஒரு சித்தாதியை தோற்றுவித்து அவன் மூலமாக அந்த வரங்களை எல்லாம் கொடுத்து விடுங்கள், நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படி என்றால் அந்த அம்மை. உடனே சிவபெருமான் தன் உள்ளத்திலிருந்து அகத்திலிருந்து ஒரு சித்தாதியை தோற்றுவிக்கின்றார். எனவே அகத்தீசன் என்ற பெயரிலே அவன் வெளிப்படுகின்றான். அப்போ அந்த சித்தாதியை பார்த்து, இன்னானிற்கும் நீசனுக்கு என்ன வரங்கள் வேணுமானாலும் ஏதுக்கு ஆனாலும் அத்தனை அவனுக்கு ஈந்து கொடுவும் என்று சொல்ல, அக்கருக சூடும் ஆதி முதல் அந்த வரை வசமாக்கும் வித்தைகளும் மரணவரா வித்தைகளும் நிசமாக்கும் வித்தைகளும் அந்த அகத்தீசர் என்ற சித்தாதி அந்த கலிநீசனுக்கு ஈந்து கொடுத்தார்.
அப்படி வரங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு சிவபெருமானை வணங்கி அந்த அகத்தீசர் கேட்கின்றார், ஈஸ்வரா, வசமாக்கும் வித்தைகளும் மரணவரா வித்தைகளும் நிசமாக்கும் வித்தைகளும் ஈசனுக்கு கொடுத்தோம். இவனை கொல்ல மெத்த வகை உண்டுமே, ரொம்ப கஷ்டம் அல்லவோ? வெல்ல வகை இல்லையல்லோ விடையேறும் ஈஸ்வரரே. இந்த நீசன் லோகத்திலே இருந்து ஆளுகிற கால வரையிலும் அந்நீதமல்லால் அறமறிய மாட்டானே. செய்வதெல்லாம் பாவ சிந்தனையாகவே இருக்குமே. மெய்வரம்பு இன்னதென்று அவனுக்கு தெரியாதே. அப்படிப்பட்ட நீசனை தட்டி கேட்க வேணுமானாலும் நாராயணர் தான் செல்ல வேண்டும். அப்படி அவர் செல்லுவதற்கு அவரிடத்திலே உள்ள ஆயுதத்தையும், அதாவது சகராயுதத்தையும் திருமுடியையும் இவன் வாங்கிக் கொண்டானே. இவ்வரிசை ரெண்டும் இவனிடத்தில் இருக்கிறது வரையிலும் எவ்வொருதராலும் இவனை வெல்ல முடியாது என்றார். அம்மை பார்வதியானவள் சிவபெருமானை பார்த்து கேட்கிறார், சுவாமி, இவன் வரங்கேட்டதை பார்த்தால் என்ன என்ன வாயமாக வெல்லாமோ வரங்கேட்டானே, இதனுடைய உண்மை என்ன? அப்படி என்று அந்த அம்மையானவள் சிவபெருமானிடத்திலே கேட்கின்றாள். அதற்கு சிவபெருமான் சொல்லுகிறார், வலியான மாதே, மானீசன் கேட்ட அந்த வரங்களை எல்லாம் பார்க்கிற போது இது கலியுகம் போல் இருக்குது அப்படி என்று சொன்னார். உடனே தேவர்கள் எல்லாம் அதை கையிலையிலே எழுதுகின்றார்கள்.